பா இனி நீ சாகர வரைக்கும் உன் நிலைமை இதுதான்டா. என்னப்பா டென்ஷனா இருக்கீங்க? அது வீட்டுக்குள்ள பாம்பு வந்ததை கேட்டதுல இருந்து எனக்கு என்னமோ மனசே சரியில்லைம்மா. எப்படிடா சரியா இருக்கும்? நம்பூதிரிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி அவரை வர சொல்லலான்னு பார்த்தா அவர் லைன் பிஸியாகவே இருக்குமா. இதுக்கு எதுக்குப்பா நம்பூதிரியை கூப்பிடுறீங்க? அவர் வந்தா அவர் பங்குக்கு ஏதாவது சொல்லி உங்களை ரொம்ப டென்ஷன் பண்ணிடுவாரு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. பொத்துக்கு நான் பூஜை பண்றேன், எல்லாம் சரியாயிடும். இல்லைம்மா, இது வரைக்கும் நடக்காது நடந்திருக்கு. எனக்கு என்னமோ இதை சாதாரணமாக எடுத்துக்க முடியல. நம்பூதிரி வந்தால் தான் இது சரியாகும். நம்பூதிரி தான் ஃபோன் பண்ணுறாள். ஹலோ சாமி, ஹலோ கேக்குதுங்களா? ஹலோ சாமி. എന്താ രാജശേഖർ? சாமி, உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வந்துருங்க. ഞാൻ അവസരமா வெளியூர் கிளம்பிட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. சாமி, இன்னைக்கு வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு. அதை பார்த்துட்டு அடிச்சிருக்காங்க. பாம்பு வால்ல அடிபட்டு அது தப்பிச்சு போயிடுச்சு சாமி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சாமி. சீக்கிரமாக சாமி. வீட்டுக்குள்ள வந்தது புத்துக்குள்ள இருக்கிற நந்தினியான்னு நீ சந்தேகப்படுறியா? சந்தேகப்படாம எப்படி இருக்க முடியும் சாமி? வந்தது நந்தினின்னு சந்தேகப்பட்டா நீ என்ன சந்தேகப்படுற மாதிரி நல்லா கேட்டுக்கோ ராஜசேகர். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 20 வருஷமாயிட்டு எந்த மந்திர கட்டால நந்தினிய நான் கட்டி போட்டு வச்சிருக்கேன். அது மட்டுமல்ல, ஒரு பௌர்ணமி 2 பௌர்ணமி அல்ல, 240 பௌர்ணமிக்கு பூஜை பண்ணி புத்துல நான் தாயத்து போட்டிருக்கேன். இத்தனை வருஷமா வெளியில வர முடியாத பாம்பால இன்னைக்கு எப்படி வெளியே வர முடியும்? அப்பனே எந்த மந்திர கட்டண சக்தி இல்லாம போயிடுச்சுங்கறியா? ஏன் ராஜசேகர், எந்த வித்யாபலம் செத்து போயிடுச்சுங்கறியா? ஐயோ, நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல சாமி. பாம்பு வெளியில வர்றதும் பகல்ல நட்சத்திரத்தை பார்க்கறதும் ஒண்ணு. பகல்ல நட்சத்திரத்தை பார்க்க முடியுமா? முடியாது சாமி. அதே மாதிரிதான் நந்தினி பாம்பும் புத்த விட்டு வெளியில வர முடியாது சாமி. உங்க மேல எனக்கு மலையளவு நம்பிக்கை இருக்கு. ஆனா நான் சாதாரண மனுஷன் தானே சாமி. இப்படி நெருக்கடியான ஒரு சம்பவம் நடக்கிறப்ப மனசுக்கு ஒரே குழப்பமா இருக்கு சாமி. குழப்பம்னு வந்துட்டா அது தெளிஞ்சாதானே சாமி நிம்மதியா இருக்க முடியும். உங்களை சந்தேகப்படுறேன்னு நினைக்காதீங்க. என் குழப்பத்தை தீர்த்து வைங்க சாமி. சரி ராஜசேகர், இப்போ உன் வீட்டுக்குள்ள வந்தது நந்தினி பாம்பு அல்லான்னு உனக்கு தெரிஞ்சாகணும், அவ்வளவுதானே? ஆமா சாமி. அப்போ நான் சொல்ற மாதிரி பண்ணு. சொல்லுங்க சாமி. நாளைக்கு ஒரு பாம்பாட்டிய வர சொல்லு. அவ வந்து மகுடி ஊதுனா கண்டிப்பாயிட்டு மகுடி சத்தத்துல பாம்பு வெளியில் வரும். அப்போ உனக்கு பாம்பு நந்தினியா இல்லையான்னு உனக்கு தெரிஞ்சிடும். அது எப்படி சாமி தெரியும்? சாதாரண பாம்பா இருந்தா பாம்பாட்டி அந்த பாம்பை பிடிச்சிடுவான். ஒருவேளை நான் சந்தேகப்படுற மாதிரி இருந்தா பாம்பு நந்தினியா இருந்தா பாம்பாட்டி உயிரோடவே இருக்க மாட்டா. நாளைக்கே இத பண்ணு, உன் சந்தேகம் தீர்ந்திடும். நாளைக்கே முதல் வேலையா நீங்க சொன்னதை பண்ணிட்டு உங்களுக்கு போன் பண்றேன் சாமி. சரி சாமி, சரி சாமி. நம்பூதிரி என்ன சொன்னாருப்பா? அது வந்துமா. சொல்லுங்கப்பா, என்ன சொன்னாரு?
அப்பா ஆ? பாப்பா மாயாவுக்கு எப்படி இருக்குப்பா? பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா. கொஞ்சம் அன்கான்ஷியஸாக இருக்கா. டாக்டர் டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குப்பா. இந்த வீட்டில் இவ்வளோ நாள் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல. நீங்க கவலைப்படாதீங்கப்பா, எல்லாம் தீர்ற நேரம் வந்துருச்சு. இனி ஒவ்வொன்னா தீந்துடும். சரிப்பா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. அப்பா, ஆ? நீங்க ஒண்ணுமே சாப்பிடல, இந்த பாலையாவது குடிங்க. எடுத்துக்கங்கப்பா. நேத்து நீ எப்படி தப்பிச்சேன்னு தெரியல, ஆனா இன்னைக்கு உன் உயிரை எடுக்காம விட மாட்டேன்டா. அப்படி இல்லம்மா, இங்க இருந்து இப்படி டிரா பண்ணணும், சரியா? அப்புறம் இதோ இங்க இங்க ஒரு கர்வ். வெரி குட். அப்பா சொல்ற மாதிரி கரெக்டா பண்ணணும். என்ன? ஓகேவா? இங்க லைன் டிரா பண்ணணும். அப்புறம் ஏய் தேவசேனா, வா நாம போய் படுத்துக்கலாம். ஏன் பாட்டி, நேத்து தான் ஃபர்ஸ்ட் நைட்னு சொன்னேன், இன்னைக்கு என்ன? நான் அப்பா கூட இங்கே படுத்துக்கிறேன். நான் சொல்ற வரைக்கும் நீ என் கூட தான் படுத்துக்கணும். வா. நான் வரமாட்டேன், போ. ஏன் அத்தை, தேவசேனா இங்கே இருக்கட்டுமே. தேங்க்ஸ் பா. பேசாதே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இந்த விஷயத்துல நான் சொல்றது தான் ஃபைனல். நீ என் கூட தான் வர. வா. கங்கா, நான் இன்னைக்கு உன் கூட தான் படுத்துப்பேன். வா வா வா, பாட்டி ரூமுக்கு போலாம். ஐயோ, நீயும் வாங்க. பரவாயில்ல, விடுங்க, இருக்கட்டும். குழந்தை அப்படிதான் அடம் பிடிப்பா. அவளை நான் பாத்துக்கிறேன், நீ பார்த்து நடந்துக்கோ. என்ன தேவசேனா, வா. நான் வரமாட்டேன், போ. வா. நான் வரமாட்டேன். ஓ, வரமாட்டேன்னு சொல்றேன்ல, போ. என்னை விட்டு. நான் வரமாட்டேன். வா, வா. விடுங்கம்மா. விட்டு பாட்டி. கங்கா, என்னாச்சு கங்கா? என்ன என்ன ஆச்சு? என்னங்க ஆச்சு? என்ன 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 ஆச்சு? என்ன என்ன ஆச்சு? என்னாச்சு கங்கா? இரு 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 இரு. உட்கார வைப்பா. உட்காரு. ஐயோ. ஏ தேவசேனா, ஏன் அவ காதை மிதிச்சே? கங்கா, நான் அப்பவே சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கன்னு, பண்ணலையா? என்னத்த நீங்க? அவ வலியால துடிச்சிட்டு இருக்கா, டாக்டர் கிட்ட கொண்டு போகாம ஃபர்ஸ்ட் எய்ட் அது இதுன்னு சொல்றீங்க. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்ன டாக்டர் கிட்ட போலான்னு. இப்ப பாரு, வலியில துடிச்சிட்டு இருக்க. கொஞ்சம் இரு, வரேன். இந்த மாத்திரையை சாப்பிடு. டேய் அருண், என்ன மாத்திரடா இது? இது பெயின் கில்லர் அத்தை. பெயின் கில்லரா? அவ தூங்கிடுவாளேடா. இல்ல இல்ல, எனக்கு மாத்திரை எல்லாம் வேண்டாம். தூக்கம்லாம் வராது அத்தை. ஐயோ, எனக்கு மாத்திரை எல்லாம் வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. அவளே சொல்றா வேண்டான்னுட்டு, அப்புறம் ஏன்டா மாத்திரையை கொடுக்குற? வலியில துடிக்கிறா, நீங்க சும்மா இருங்க அத்தை. நீ போட்டுக்கோ. ஐயோ ப்ளீஸ்ங்க, எனக்கு மாத்திரை வேண்டாம். ஏய் அப்பா, கங்கா அப்படிதான்ப்பா சொல்லும், நாம பிடிப்போம். பாட்டி நீங்க வாங்க. எல்லாம் உன்னாலதான்டி. நான் உங்க கூட படுக்க வரணுமா வேணாமா? இத உன்னை வச்சு மிரட்டுறாளே. சாரிமா சாரிமா, நான் என்ன செய்யணும்? அப்ப பிடிங்க,
கையை பிடி பிடிச்சிட்டேன். கங்கா கைய விடுங்க. ஐயோ, பிடிங்க. எனக்கு மாத்திரை ஏய், வேண்டாம். கங்கா. ஐயோ, வேண்டாம். டேப்லெட் விடு, போடு. தேவசேனா. கங்கா இரு இல்ல கங்கா இல்ல கங்கா கங்கா ஒண்ணும் ஆகாது அம்மா இந்த சொன்னா tablet கேளுங்க, போட்டுக்கோ. மாத்திரை வலி வேண்டாம். குறைஞ்சிரும். இல்ல ஏய், அத்தை, கங்கா. பிடிங்க. மாத்திரை எதுவும் வேண்டாம். ஐயோ, விடுங்களே. கங்கா. வாயை திறந்து ப்ளீஸ்மா, எனக்கு கங்கா. மாத்திரை வேண்டாம். இந்தா. ப்ளீஸ், tablet எனக்கு போட்டுக்கோ. வேண்டாம். மெதுவாப்பா. ஏய், வேண்டாம். கையை பிடிங்க கை பிடிங்க மாத்திரையை போடுப்பா தண்ணி ஊத்துப்பா சீக்கிரம் போடுப்பா போடு 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 ஒரு தண்ணி விடு. உழுகு. போயிட்டா? ஊத்து. இன்னும் கொஞ்சம் தண்ணி குடி குடி முழுங்கு ஆஹா ஊத்து. அவ்வளவுதான் வெரி குட் முழுங்க. அப்பா. ஏய், வலிக்கு தான் மாத்திரை கொடுத்துருக்கான், தூங்காத. அருணையும் தூங்க விடாத, புரிஞ்சுதா? ஏய், பாடி போலாம். அப்பா குட் நைட் பா ஆ இவ ஒருத்தி வா, Good night. சீக்கிரம் போலாம். பாடி. சரி தூங்கு காலையில எல்லாம் சரியா போயிடும் ஓகே தூங்கு இந்த கங்காவை தூங்க வச்சுட்டேன்னு நினைக்காதடா. என்னோட பழி வாங்குற முயற்சியிலேருந்து இன்னைக்கு வேணும்னா தப்பிச்சிருக்கலாம். ஆனா உன்னோட சாவும் உன் குடும்பத்தோட அழிவும் என் கையில தான் இருக்குடா. அம்மா கால்ல இப்ப வலி பரவாயில்லையம்மா? பரவாயில்ல. சரிங்கம்மா. இவங்க வந்துட்டாங்க. மாயாவுக்கு என்ன ஆயிருக்கும்? நம்மளை பத்தி ஏதாவது சொல்லியிருப்பாளா? நீங்க ரெண்டு பேருமே வந்துட்டீங்க. மாயாவை யார் பாத்துப்பாங்க? அது வந்து கங்கா நான் தாம்மா இதோ கிளம்பிட்டேன். மாயாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டியா? என்னதான் கவனமா எடுத்துக்கிட்டாலும் ஹாஸ்பிட்டல் போய் இறங்குறப்ப தான் ஏதாவது ஒன்று ஞாபகத்துக்கு வரும். அப்படி ஏதாவது வந்தா ஃபோன் பண்ணி சொல்றேன். நைட்டு வரும்போது எடுத்துட்டு வாங்க. சரி சரி கிளம்பு. சரிங்க. என்னப்பாச்சு? டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் நம்பிக்கையா தான் சொல்றாங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும், வா. வீட்டுல சாவு விழலைனாலும் இந்த வீடு சாவு வீடு மாதிரி தான் ஆயிடுச்சு. இனிமே இந்த வீடு இப்படித்தான் இருக்கும். அம்மா நீங்க என் பேரு மீட்டர் மனோகர், பாம்பு பிடிக்கிறவன். எங்க இதுக்காக வந்தீங்க? அம்மா பாம்பு பிடிக்கிறவன் எதுக்கு வருவான்? பாம்பு பிடிக்கத்தான். இங்க பாம்பு இருக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? பெரியவர் சொன்னதாக மாணிக்கம் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அப்ப நீங்க அந்த பாம்பை பிடிச்சிருவீங்களா? என்னம்மா இப்படி கேட்ட? வெடுக்குன்னு கொட்டுற தேர்ல இருந்து பொட்டுன்னு போட்டு தள்ளுற பாம்பு வரைக்கும் நெருக்கமா பழகுறவன். அது மட்டும் இல்ல, ராஜநாகத்திலிருந்து 5 தலை நாகம், 2 தலை நாகம், கட்டு வீரியன், கண்ணாடி வீரியன், சாரப்பாம்பு, தண்ணி பாம்பு, இது எல்லாமே எனக்கு தண்ணி பட்ட பாடு. நான் பிடிக்காத 2 பாம்பு
பெருமாள் படுத்திருக்கிற அந்த பாம்பும் சிவன் கழுத்துல இருக்கிற அந்த பாம்பையும் மட்டும்தான் நான் பிடிக்கல. அப்படின்னா இவன் நம்மளை பிடிச்சிருவானோ? உள்ள மாணிக்கம் இருந்தா கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? வயா மீட்டரு இந்த வந்துட்டாருல. இவன் தான் உன் பையனா? ஆமா ஆமா. சரிப்பா, ஐயாட்டு போலாம். சீக்கிரம் கழட்டி விடுறான். சரி சரி. நீ இங்கே வெயிட் பண்ணுப்பா, நான் போய் ஐயாவை கூட்டிட்டு வரேன். சரி. நாளைக்கே முதல் வேலையா நீங்க சொன்னதை பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ற சாமி. இதுதான் நம்பூதிரி சொன்ன யோசனையா? யோ மீட்ரு, இங்க எதுக்கே வந்த? அதான் அன்னைக்கே உனக்கு செட்டில் பண்ண வேண்டியல செட்டில் பண்ணிட்டேன்ல. தலைவரே, நான் உங்க சப்ஜெக்டுக்காகலாம் வரல, பாம்பு பிடிக்கிற ப்ராஜெக்டுக்காக வந்திருக்கேன். யார் உன்னை வர சொன்னது? ராசையரையா வர சொன்னதாக மாணிக்கம் தான் ஃபோன் பண்ணார். அதான் நான் பார்த்தேன். ஆமா, உனக்கு பாம்பெல்லாம் பிடிக்க தெரியுமா? பாம்பு வாயிலிருந்து விஷத்தையே எடுக்கிறவன் பாம்பை பிடிக்க மாட்டோமா? அது சரி, இதுதான் சாக்குன்னு என் மேட்ரை மாமா கிட்ட லீக் அவுட் பண்ணிடாத. தலைவரே, தராசுக்கு எப்படி முள்ளோ அதே மாதிரி தான் அந்த மீட்டர் மனோகருக்கு சொல்லு. சரக்கத்தான் மிக்ஸ் பண்ண தெரியுமே தவிர தொழில மிக்ஸ் பண்ண தெரியாது. நான் போட்டுலாம் கொடுக்க மாட்டேன். அதுக்கா? ஓ மீட்ரு, மாமா வராரு, நமக்கு அறிமுகம் இல்லாத மாதிரியே நடந்துக்கணும். என்ன பில்டப் பண்றாங்கய்யா? ஒரு ஆள் வருவாருன்னு பார்த்தா ஊரே வருது. வணக்கம்யா. வாப்பா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். மாணிக்கம் பாம்பு வீட்டுக்குள்ள வந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். சொன்னாருங்கய்யா. பாம்பு அடிபட்டு தப்பிச்சு போனதுனால எங்க மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துருமோன்னு எல்லாருக்கும் பயமா இருக்கு. அதனாலதான் உன்னை வர சொன்னேன். சரிங்க. பாம்பை பிடிச்சிருவீல்ல? என்னையா எப்படி கேட்டீங்க? ஐயா, நான் இதுவரைக்கும் எந்த வீட்டுக்குள்ள போனாலும் பாம்பை பிடிக்காம திரும்பி வந்ததே இல்லை. உங்க வீட்டுல சந்து பொந்து இங்கு இடுக்கு எங்க இருந்தாலும் சரி, அந்த பாம்பை பிடிச்சு கொண்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன். சரிப்பா. கடைசியா அந்த பாம்பை எந்த இடத்துல பாத்தீங்க? கடைசியில பாம்பு அருண் மாப்பிள்ள ரூமுக்கு தான் போச்சு. ஓஹோ. அந்த பாம்பு அருண் மாப்பிள்ள ரூம்ல தான் இருந்திருக்கு. ஆனா அந்த ரூம்ல இருந்து பாம்பு வெளியே போனதை கங்கா பாத்துருக்கா. பாம்பு இப்ப உள்ள இருக்கா வெளியே இருக்காங்கிறது இல்ல இப்ப பிரச்சனை. நான் மகுடி எடுத்து ஊத ஆரம்பிச்சேன்னா இந்த அரண்மனைக்குள்ள எங்க இருந்தாலும் என் முன்னாடி வந்து நின்னுதான் ஆகணும். அரண்மனை கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால நான் ஏதாவது ஒரு மூலையில இருந்து ஊத ஆரம்பிச்சு வெளியே போறேன். நீங்க எல்லாரும் ஒரே இடத்துல இருங்க. சரிப்பா, நீங்க எல்லாரும் போய் ஒரு ரூம்ல இருங்க. நீ இந்த பக்கம் வாப்பா. மாணிக்கம் ஐயா, அரண்மனையில எல்லா இடத்தையும் காமி. சரிங்கய்யா. கூட்டிட்டு போ. நீங்க வாங்கடா. இவனே பள்ளி மாதிரி இருக்கான். இவன் போய் எங்க பாம்பு பிடிக்க போறான்ப்பா. நீங்க போங்கக்கா. போலாமா? கொஞ்சம் இருங்க. டேய், நீ வெளியே போய் வெயிட் பண்ணு. நான் சொல்லும் போது என்ன சொல்றனோ அதை மட்டும் செய். புரிஞ்சதா? புரிஞ்சது. போ. வாசிப்போமா?
விரட்டுறதா சொல்லி அன்னைக்கு நம்பூதிரி நம்மள அவுட் ஹவுஸ்ல உட்கார வச்சான். இன்னைக்கு பாம்பு பிடிக்கிறேன்னு சொல்லி இந்த பாம்பாட்டி நம்மள ரூம்குள்ள உட்கார வச்சிட்டான். ஆக மொத்தத்துல நம்மள ஓரங்கட்டி பாக்குற மாதிரி தான் இந்த வீட்டுல ஒன்னொன்னு நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் என்னென்ன நடக்க போதோ. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் தேவி வீட்டை விட்டு ஓடிட்டா போல இருக்கு. அடி போடி விவரம் கேட்டவளே, அவ மட்டும் இந்த வீட்டுல இருந்திருந்தா பாம்பே வந்திருக்காதே. எப்படிக்கா சொல்ற? பாம்பை விட அவ விஷமாச்சே. நம்மளை விட ஒரு பெரிய விஷ ஜந்து உள்ள இருக்கும்போது நமக்கு என்ன வேலைன்னு பாம்பு வாசலோட போயிருக்குமே. மாதிரியா இருக்கா?